மனம் எதை நாடுகிறதோ அதை செயலா காத்த சக்தி உதவி புரியும் என்கின்ற சர்வஸ்ரீ கோன்குன்னாருடைய தாரக மந்திரத்தை முன்வைத்து இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற வருங்கால சிவில் நீதிபதிகளே, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்களே, டிஎம்சிகளே, ஏபிபிகளே, மாவட்ட அமர்வு நீதிபதிகளே, உங்கள் அனைவரையும் எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வரா லா அகாடமி இலவச சட்டப்பயிற்சி வகுப்பு திருவள்ளூர் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, let me start with a small story. வழக்கம் போல இன்றைய குட்டி கதை என்னவென்றால், துரோணாச்சார் தான் குரு. இப்ப அர்ஜுனன் இருக்கிறான், அவருடைய சகோதரர்களா இருக்காங்க, வில்வித்தை கத்துக் கொடுக்குறாருல. அப்பொழுது துரோணாச்சாரியர் ஒரு அரச மரத்தில் இருக்கின்ற புறாவை வில் அந்த அம்பு எய்தி கொள்ள வேண்டும் என்று எல்லாரையும் குறிப்பார்க்க சொல்கிறார். ஒவ்வொருவரையாக கேட்டுக்கொண்டு வருகின்ற ஒருவர் சொல்றாரு, எனக்கு அந்த அரசு என்ன தெரிகிறது கேட்டா, அந்த அரச மரத்தின் கிளை தெரிகிறது என்கிறார். இன்னொரு அரச மரத்தினுடைய இலை தெரிகிறது என்கிறார். பிறகு அந்த புறா தெரிகிறது என்று சொல்கிறார் இன்னொருவர். இவ்வாறாக அனைவரும் சொல்லிக் கொண்டு வருகின்ற போது துரோணாச்சாரியார் அர்ஜுனனை பார்த்து கேட்கிறார், அர்ஜுனா, உனக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டாரா. அந்த புறாவினுடைய கண் மாத்திரம் என் கண்ணுக்கு தெரிகிறதுன்னு சொன்னாராம். அது போல உங்க கண்ணுக்கு என்ன தெரிய வேண்டும்? என்ன தெரிய வேண்டும்? சிவில் நீதிபதி என்கின்ற அந்த டயஸில் இருக்கின்ற சேர் மாத்திரம்தான். இல்ல நீங்க ஏபிபி ஆக வேண்டும் என்றால் அந்த சேர் மாத்திரம்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டும். அந்த இலக்கை நிர்ணயித்து அது மாத்திரை கண் பார்வை வைத்து உங்கள் இலக்கை நோக்கி சென்றால் கண்டிப்பாக நீங்கள் அந்த சேரை அலங்கரிப்பீர்கள் என்று கூறி, இன்றைய வகுப்புல டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005 கண்டினியூஷன். போன வகுப்புல 3 to 7 பார்த்தோம். இப்ப 8ல இருந்து தொடர்ந்து பார்ப்போம். குட் ஈவினிங் டு ஆல். எஸ், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். சரி, இப்ப 8 வாட் இஸ் செக்ஷன் 8 ஆஃப் டிவி ஆக்ட் என்றால், who and how a protection officer shall be appointed. அந்த பாதுகாப்பு அலுவலரானவர் யாரால் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார் அல்ல நியமிக்கப்பட வேண்டும், shall be appointed அப்படின்னா, அந்த மாநில அரசாங்கமானது, இப்ப தமிழ்நாடு இருக்குன்னா இந்த தமிழ்நாட்டு அரசாங்கமானது பை நோட்டிபிகேஷன் தான், அறிவிக்கை வாயிலாக. அறிவிக்கை என்றால் என்ன? பப்ளிஷ்ட் இன் கெசட், அரசிதழில் வெளியிட்டு அதன் மூலமாக அந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசரை நியமிக்க வேண்டும். சரி, எந்தெந்த இடங்களுக்கு இவர் நியமிக்க வேண்டும்? அடுத்த கேள்வி என்றால், ஈச் டிஸ்ட்ரிக்ட், ஈச் ஸ்டேட் அண்ட் ஈச் டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பாதுகாப்பு அலுவலரை நியமித்தல் வேண்டும். எந்த இப்ப தேவைப்பட்டால் என்ன பண்ணோம், இஃப் இட் இஸ் நெசசரின்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கின்ற எந்தெந்த ஏரியாவில் அவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டுமோ அவங்கபடி என்ன பண்ணும், அதன்படி அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அல்லது இந்த ஆக்ட் ஆஸ் பர் டிவி ஆக்ட் 2005 படி குறித்துரைக்கப்பட்ட வகையில் அவர் நியமிக்க வேண்டும். முடிஞ்ச ஸ்டேட் கவர்மெண்ட், ஈச் ஸ்டேட். ஓகே, அடுத்து who shall be appointed as protection officer, யாரை இவ்வாறு பாதுகாப்பு அலுவலராக நியமித்தல் வேண்டும் என்று சொன்னால் யாராக இருக்க வேண்டும்? இப்ப நான் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் ஒருத்தர் நியமிக்கிறோம்னு சொன்னா அந்த நபர் யாராக இருக்க வேண்டும்? யாரா இருக்க வேண்டும்? எனி ஐடியா? The protection officer shall, இங்க இந்த வேர்டு மட்டும் நோட் பண்ணீங்க, shall as far as possible be women. அப்படின்னா அர்த்தம், முடிந்த வரைக்கும் அந்த பாதுகாப்பு அலுவலர் ஆனவர், ஏன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் குடும்ப வன்முறை என்பதால் பெண் சம்பந்தப்பட்டதால் மேக்சிமம் முடிந்த வரையில் as possible as ஒரு பெண் அதிகாரியாக அந்த பாதுகாப்பு அலுவலர் நியமிக்கப்படுதல் வேண்டும். shall possess such qualification. அப்ப என்ன பண்ண, அந்த நியமிக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த தகுதி வாய்ந்த அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதிங்க. தகுதி வாய்ந்த, அதே போன்று அனுபவமிக்க, as may be prescribed அர்த்தம், குறித்துரைக்கப்பட்டிருக்கின்றவாறு அவருக்கு அந்த தகுதியும் அனுபவம் இருக்கின்ற ஒரு பெண் அதிகாரியாக முடிந்த வரையில் நியமித்தல் வேண்டும். சரி, அவருதான் 8ல. அடுத்து என்ன? அடுத்த கேள்வி என்னவென்றால்,
அவர்களுடைய அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆபீசர். அப்படி பாதுகாப்பு அலுவலருடைய கண்டிஷன்ஸ், அதாவது என்ன டேர்ம்ஸ், அதான் சொல்ல இந்த எந்த வகையில் அவர் செயல்பட வேண்டும் என்ன என்பதை இல்லாததுல அதெல்லாம் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் ஒரே வரியில சொல்லிட்டாங்க. as may be prescribed இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 குறித்துரைக்கப்பட்ட வகையில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும், என்னென்ன அதிகாரங்கள் இது சொல்லியிருக்குதோ அதன்படி சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில. பின்னால் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருடைய பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் நம்ம பின்னால பார்க்க போறோம். 8 அவர். அடுத்து 9வது செக்ஷன் எழுதிங்க. செக்ஷன் 9 போட்டுட்டு ஒரே வரையில் எழுதிங்க. டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆபீசர். கேள்வி என்ன? What are the duties and function of the protection officer? இப்ப அந்த பாதுகாப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டாச்சு. அப்படி என்றால் அந்த பாதுகாப்பு அலுவலருடைய கடமைகளும் டியூட்டிஸ், ஃபங்க்ஷன்னா பணிகள், கடமைகளும் பணிகளும் என்னென்ன, இது முக்கியமானது. ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு கிரீவன்ஸ் வருகின்ற வழி. இவங்க அதிகாரம்லாம் ஐயா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் நம்ம போறோம்னா அவர் தான் மெயினே இதுல டிவி ஆக்ட்ல. அதன்படிதான் மேஜிஸ்ட்ரேட் ஆட்டு வருவாங்க. அதனால இவருடைய கடமைகளும் பணிகளும் என்னவென்றால் முதல்ல எழுதிங்க. சப்ஷெக்ஷன் 1ல ஷல் போட்டுங்க. ஷல் தான் இது. ஷல் டு அசிஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் எழுதிங்க. டு அசிஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்டர் திஸ் ஆக்ட். நான் ஒன்லி ஆபரேட்டிவ் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுங்க. டு அசிஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்டர் திஸ் ஆக்ட். இந்த குடும்ப வன்முறை சட்டத்தில் எவ்வாறெல்லாம் ஒரு நடுவர் அவர்களுக்கு அசிஸ்டா உதவி புரிய வேண்டுமோ அந்த பணிகள் அனைத்தையும் இவர் தான் செய்ய வேண்டும். அதுக்கு வந்து சப்ஷெக்ஷன் 9ல சப்ஷெக்ஷன் 1ல கிளாஸ் ஏ. கிளாஸ் பி போட்டுங்க. டிஐஆர்னு போட்டுங்க. கிளாஸ் பில டிஐஆர். டிஏனா டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட். குடும்ப அந்த சம்பவத்தினுடைய அறிக்கை என்ன அந்த பெண்ணுக்கு நடைபெற்றது என்று கேட்டா இப்ப எஃப்ஐஆர் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி இது டிவி ஆக்டுக்கு டிஐஆர். அந்த டிஐஆர் என்ன பண்ணணும் பண்ண பிறகு மேஜிஸ்ட்ரேட்டிடம் கொடுத்தல் வேண்டும். டு மேக் டிஐஆர் டு த மேஜிஸ்ட்ரேட். சரி, அந்த டிஐஆர் வந்து எவ்வாறு தயாரித்தல் வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் டச் ஃபார்ம், டச் மேனர், ஆஸ் பிரிஸ்கிரைப்டு. 3 வார்த்தை இருக்கு. டச் ஃபார்ம், டச் மேனர், பிரிஸ்கிரைப்டு. அத்தகைய படிவத்தில் இதற்கு டிஐ இப்ப எஃப்ஐஆருக்கு ஒரு 1 to 15 காலம் இருக்குல்ல, அது மாதிரி டிஐஆருக்கு என்று ஒரு இருக்கின்ற காலத்தை பொறுத்து, ஓகேவா, அந்த காலத்தை பொறுத்து அதனுடைய மேனர் தான் அதனுடைய வகையில் ஏற்கனவே குறித்துரைக்கிறாங்கல்ல அந்தபடி டிஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். இப்ப எஃப்ஐஆர் வந்து சிஆர்பிசில இப்ப வந்து 154 இருந்தது சப்ஷெக்ஷன் 1 எஃப்ஐஆர். இப்ப பிஎன்எஸ் இருக்குல்ல, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சனிதா 20 இல்ல, எந்த பிரிவில் இருக்குது இப்போ எழுதிங்க. 173 எழுதிங்க. 173 பிஎன்எஸ்எஸ் 2023. சரி, அடுத்து என்ன பண்ணோம், அவர் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண பிறகு ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்றாரு, பண்ண பிறகு அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் எழுதிங்க. 1 போலீஸ் ஆபீசருக்கு ஃபார்வர்ட் செய்ய வேண்டும். இப்ப டிஏஆர் வருது. டிஏஆர் படி என்ன பண்ணாரு, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, அந்த டிஏஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. பிறகு என்ன பண்ணாரு, மாநில மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த சர்ச் மேல இதுல சொன்னபடி பண்ணிட்டாரு. அவ்வாறு பதிவு செய்த பிறகு அதனை யாருக்கு ஃபார்வர்ட் செய்ய வேண்டும், அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு அனுப்பி வைக்க வேண்டும், போலீஸ் ஆபீசர் எழுதிங்க. அடுத்தது ப்ரொவைடர், அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வீஸ் ப்ரொவைடர் இப்ப நான் சொல்றதெல்லாம் 4 நோட் பண்ணீங்க. திரும்ப திரும்ப இந்த ஆக்ட் பூரா டிராவல் ஆகுது. ஒரே வார்த்தை தான் சொல்ற பாருங்க. எங்கெல்லாம் போலீஸ் ஆபீசர் வருகிறதோ அது லோக்கல் போலீஸ். அதே மாதிரி எங்க ப்ரொடெக்ஷன் ஆபீசர் வருகிறதோ, எங்கே சர்வீஸ் ப்ரொவைடர் வருகிறாரோ, எங்கே மேஜிஸ்ட்ரேட், இதுக்கப்புறம் நான் சொல்லும் போதெல்லாம் நான் இந்த 4 வார்த்தையை சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் நான் வந்து within the local jurisdiction of that area the domestic violence alleged to have been committed இப்படி நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் என்ன புரிஞ்சுக்கணும், நீங்க இதுல எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நான் மேஜிஸ்ட்ரேட் சொன்னாலோ அல்லது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாலோ அல்லது சர்வீஸ் ப்ரொவைடர் சொன்னாலோ ப்ரொடக்ஷன் ஆபீசர் சொன்னாலும் இந்த 4 சொன்னாவே என்ன அர்த்தமாக உள்ள வேணும், கன்ஸ்டிடியூட் as to within the local jurisdiction of that
வேர் த டொமஸ்டிக் வயலன்ஸ் கமிட்டட், எங்கே அந்த குடும்ப வன்முறை நடைபெற்றதோ அந்த மேஜிஸ்ட்ரேட், அந்த அதிகார வரம்புள்ள ஏரியாவில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட், அந்த அதிகார வரம்பில் உள்ள ப்ரொடெக்ஷன் ஆபீசர், அந்த அதிகார வரம்பில் உள்ள அந்த சர்வீஸ் ப்ரொவைடர், இவ்வாறாக நீங்க பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா பண்ண ஈஸியா இருக்கு, நம்ம டிராவல் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஒரு முறை சொன்னா எத்தனை முறை சொன்ன மாதிரி, எஸ் அவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்து சிக்கு வாங்க. ஏ முடிஞ்சிட்டு பி முடிஞ்சு சிக்கு வாங்க. கிளாஸ் சில அப்ளிகேஷன் டு மேக் அன் அப்ளிகேஷன் போட்டுக்க. டு மேக் அன் அப்ளிகேஷன், விண்ணப்பம் கொடுத்தல் வேண்டும். சில சொல்லுது என்ன சொன்னோம், எவ்வாறு என்றால் சச் ஃபார்ம் சச் மேனர், அத்தகைய இந்த அப்ளிகேஷன் எவ்வாறு விண்ணப்பம் எவ்வாறு கொடுத்தல் வேண்டும் என்று ஒரு ஃபார்ம் இருக்குதாங்க டொமஸ்டிக் வயலன்ஸுக்காகவே. அதே மாதிரி எந்த வகையில் சச் மேனர்னா அத்தகைய வகையில் என்ன பண்ணும், மே பிரிஸ்கிரைப்டு த மேஜிஸ்ட்ரேட், அப்ப பிரிஸ்கிரைப் பண்ணது அவ்வாறு குறித்திருக்கப்பட்டது யாருக்கு அனுப்பணும், டு த மேஜிஸ்ட்ரேட். சரி, சப்போஸ் அக்ரீவ்டு பார்ட்டி, அதாவது பாதிக்கப்பட்ட நகர் டிசையர் என்றால், இஃப் டிசையர் என்ன பண்ணலாம், கிளைமிங் ரிலீஃப் ஃபார் இஷ்யூன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் என்ன பண்ணட்டும், அந்த அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணாங்க, அவர்கள் ஒரு ரிலீஃப் கேட்கறாங்க, ஒரு பரிகாரம் கிளைம் பண்ணுகின்றாங்க ப்ரொடெக்ஷன் ஆபீசரிடம் என்று சொல்லுகின்ற போது, அப்போ ஒரு அப்ளிகேஷன் விண்ணப்பத்தை தயார் செய்தல் வேண்டும். அதான் டு மேக் அன் அப்ளிகேஷன் ஃபார் எனி ரிலீஃப். சரி, டி பாருங்க, டினா டிஃபென்ஸ் கவுன்சில் ஞாபகம் வச்சுங்க. டினா டிஃபென்ஸ் கவுன்சில் ஞாபகம் வச்சுங்க. இங்க லீகல் எய்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எழுதுங்க. இங்க லீகல் எய்டு இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த சட்டப்படியான உதவி, ஒரு வழக்கறிஞர் இல்ல பணம் வைப்பதற்குன்னா வழக்கறிஞர் வைத்து தர வேண்டும், அல்லது வேற ஏதாவது சட்ட ஆலோசனை வேண்டும் என்றாலோ இவை எல்லாவற்றையும் அந்த பெண் பாதிக்கப்பட்டதற்கு என்னென்ன சட்டப்பூர்வமான ஒரு உதவிகள் தேவைப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் எவ்வாறு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அளித்தல் வேண்டும் என்றால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக வழங்குதல் வேண்டும் என்பதை யார பண்ணோம், டு என்ஷூர், அவ்வாறுதான் நாங்கள் செய்திருக்கிறோம், அந்த பெண்ணிடம் காசு வாங்காமல் அந்த லீகல் பதிவு செய்திருக்கிறோம் என்பதை உறுதி செய்தல் வேண்டும். ஓகே, அடுத்து இ வாங்க. மெயின்டைன் போடுங்க. மெயின்டைன் எ லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர், இதான் அதனுடைய சாராம்சம். ஒரே வரியில் சொல்லணும்னா டு மெயின்டைன் எ லிஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் ப்ரொவைடர், என்னென்ன சேவைகள் வழங்கப்பட்டது என்பதை ஒரு லிஸ்ட்னா பட்டியலினை தயார் செய்தல் வேண்டும். டு மேக் அவைலபிள், டு மெயின்டைன் எ லிஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் ப்ரொவைடர், அந்த சேவை வழங்குகின்ற பற்றிய எல்லா அந்த விவரங்களையும் ஒரு பட்டியலிட்டு வைக்க வேண்டும். சரி, பிறகு என்ன பண்ணணும், அதே போல லீகல் எய்டு, அப்புறம் கவுன்சிலிங் சொல்றாங்களே, இப்ப கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு என்ன பண்ணணும், அதற்கும் சட்டப்பூர்வமான ஒரு இது தர வேண்டும். அதே போல என்ன வேற என்ன செய்யறாங்க, ஷெல்டர் ஹோம் கவுன்சிலிங் என்ன கூப்பிடுறாங்க, அதாவது எப்ப குடும்பத்துல மாமியார் தானே, மருமகத, நாத்தனாரு, மூத்தார் இப்படி எல்லாம் இருக்காங்களே, இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள இதெல்லாம் தேவையா கம்ப்ளைண்ட் சொல்லி என்ன பண்ண கவுன்சிலிங்காக ஏற்பாடு செய்தல் வேண்டும். ஷெல்டர் ஹோம், அந்த பெண்ணுக்கு என்ன பண்றாங்க, எங்கேயுமே கணவன் வல்லோ அந்த ரெஸ்பாண்டன்ட் சொல்லல, ரெஸ்பாண்டன்ட் தான் கணவர் மற்ற ரிலேஷன்ஸ் இருக்காங்க, அவர்கள் தங்குவதற்கே இடமில்லாத ரோட்ல இருக்கிறாங்க போது என்ன பண்ணணும், ஷெல்டர் ஹோம், அந்த பாதிக்கப்பட்ட பெண் தங்குவதற்கான இடத்தையும் தயார் செய்து தர வேண்டும். அதே போல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அந்த பெண் காயம் அடிச்சுட்டாங்க, மாமியாரும் மாமனார்லாம் சேர்த்தாங்க, கணவன் அடிக்க மாட்டாரு, மாமனார் அடிக்க மாட்டாரு, மாமியாரும் நாத்தார் அடிச்சாங்க, இதெல்லாம் சரி இல்லஸ்ட்ரேஷன் சொல்றோமா, அதனால அடிக்கின்ற போது காயம் ஏற்பட்டு விட்டால் அந்த மருத்துவ ஃபெசிலிட்டிஸ், அந்த மருத்துவத்தினுடைய சிகிச்சைக்கான வசதிகளை செய்து தருதல் வேண்டும். ஏன்னா வித் த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட், அந்த நடுவரனுடைய அதிகார வரம்புக்குள்ள இருக்கின்ற இவைகள் எல்லாம் என்ன பண்ணும் கிடைக்கின்றது, எம்மா உங்களுக்கு இவ்வளவும் கிடைக்கிறது என்பதை பற்றிய ஒரு லிஸ்டை அவர் என்ன பண்ண பட்டியலை பராமரித்து வருதல் வேண்டும். டு மெயின்டைன் எ லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்னா என்னென்ன சேவைகள் வழங்கப்பட இருக்கிறது என்பதனை பற்றிய ஒரு தெளிவான ஒரு விவரப்பட்டியலை வெளியிடுதல் வேண்டும், பராமரித்தல் வேண்டும். டு மெயின்டைன். ஓகேவா? சரி, எஃப் பாருங்க. வாட் இஸ் எஃப்? செக்ஷன் 1 இல்ல, அதாவது செக்ஷன் 9 செக்ஷன் 1 இல்ல, எஃப்ல டு மேக் அவைலபிள் சேஃப் ஷெல்டர் ஹோம் எழுதிங்க. சேஃப் ஷெல்டர் ஹோம். எஃப்னா போர்ஸ் இல்ல, போர்ஸ்னா ஒரு ஏர்போர்ஸ் மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மாதிரி இது. அப்போ டு மேக் அவைலபிள் எ சேஃப் ஷெல்டர் ஹோம்,
இஃப் த அக்யூர்டு பர்சன், அந்த பாதிக்கப்பட்ட நபரானவர் தேவைப்பட்டால் என்ன பண்ணணும், அந்த விவரங்கள் அடங்கியது என்ன பண்ணும், ஃபார்வர்ட் த காப்பி இஸ் ரிப்போர்ட், அதனுடைய அறிக்கையினை ஃபார்வர்ட் பண்ணணும். யாருக்கு? போலீஸ் ஸ்டேஷன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்னா வித் தி ரூல்ஸ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் த மேஜிஸ்ட்ரேட். எங்கே அந்த ஷெல்டர் ஹோம் சிச்சுவேட்டடோ இருக்கின்றதோ அங்கு இருக்கின்ற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இவ்வாறு ஷெல்டர் ஹோம் வழங்கப்பட்டது என்கிற விவரத்தினை தெரிவித்தல் வேண்டும். சரி, ஜி வாங்க. ஜின்னா என்ன? ஜி சார், அவர் எங்க கணவர் பிளேட்ல கீறிட்டாரு சார். ஜிக்கு கீறிட்டாரு போடுங்க. கீறிட்டாரு சார், இந்த பாருங்க இங்க நகத்துல கீறிட்டாரு சார், இங்கெல்லாம் கீறி நாக காய. அப்போ இன்ஜுரி, அதாவது மெடிக்கல்ல போடுங்க. டு கெட் அக்யூர்ட் பர்சன் மெடிக்கல் எக்ஸாமைன்ட். அப்போ பாடிலி சஸ்டெயின்டு பாடிலி இன்ஜுரி, சஸ்டெயின்டு பாடிலி இன்ஜுரி என்றால் உடல் ரீதியாக ஒரு காயம் அவள் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், அவ்வாறு ஏற்பட்டிருக்கின்ற காயங்களுக்கு மருத்துவ ரீதியாக அவருக்கு மருத்துவம் சிகிச்சை அளிக்கப்பட்டது என்கின்ற விவரத்தை யாருக்கு தெரிய வேண்டும்? அந்த மெடிக்கல் ரிப்போர்ட், மெடிக்கல் காப்பி யாருக்கு அனுப்ப வேண்டும்? அந்த ஃபார்வர்ட், யார் காப்பி டு ஃபார்வர்ட் என்ன பண்ணும்? ஃபார்வர்ட் டு த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் த மேஜிஸ்ட்ரேட். எங்கே குற்றம் நடந்ததோ, அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். எங்கே குற்றம் நடந்ததோ அந்த குற்றம் நடைபெற்ற இடத்தினுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், அதே போல ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியப்படுத்தல் வேண்டும். ஏன்னா அந்த பெண்ணுக்கு காயம் அடைஞ்சிருக்கு, மருத்துவ சிகிச்சை அளிச்சிருக்கிறார்கள். இந்த விவரத்தை அந்த காவல் நிலையத்திற்கும் அந்த மருத்துவருக்கும் அனுப்பி வைத்தல் வேண்டும். செக்ஷன் 10 டெல்ஸ் அபவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். இன்னும் இப்ப 10க்கே வரல மேடம், நானு 9ல இருக்கேன். மேடம் சர்வீஸ் ப்ரொவைடர் அதுல இருக்கு, பட் நான் இங்க சொல்றது சர்வீஸ் ப்ரொவைடர் பத்தி சொல்ல வரல, புரியுதுங்களா? மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பத்தி சொல்ல வரேன். வினோத் தென்னர். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஜி பாத்தீங்கன்னா மெடிக்கலாக அவர் மருத்துவ ரீதியாக அவருக்கு என்ன வழங்குறாங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வழங்குகின்ற போது அந்த அறிக்கையினை யாருக்கு அனுப்பி வைக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும். பாருங்க, என்னது? ஆர்டர் ஆஃப் மானிட்டரி ரிலீஃப். மானிட்டரி ரிலீஃப்னா என்ன? பணம், அவருக்கு ஏதாவது பணம் தேவைப்படுகின்ற ஒரு பரிகாரத்தினை அவருக்கு அளித்தல் பற்றி சொல்லுவதா? எந்த படி? அந்த செக்ஷன் 20 இஸ் கம்ப்ளைண்ட். அந்த 20 பிரகாரம் அவருக்கான அந்த பண ரீதியான ஒரு பரிகாரத்தினை அளித்ததற்கான இப்ப என்சூர் என்ன, அது உறுதிப்பட, ஐயா அவருக்கு இந்த பரிகாரம் தேவைப்படுதில்லை, அந்த பரிகாரத்திற்கான அந்த பணம் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் என்பதனை உறுதிப்படுத்துதல் வேண்டும். எதன்படி? அந்த செக்ஷன் 20 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஆன் வித் அண்ட் எக்ஸிக்யூட்டட். அதை நாங்க என்ன பண்ணோம்? கொடுத்தோம், அது நிறைவேற்றியும் ஆகியாச்சு என்பதை எதன்படி? அக்கார்டன்ஸ் வித் சிஆர்பிசி 1973 குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 அதற்கு உடன்பட்டு, அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் இவையெல்லாம் கொடுத்திருக்கிறோம் என்பதனை உறுதி செய்தல் வேண்டும். சரி, கடைசியில் ஐ என்னவென்றால் டு பர்ஃபார்ம் such other duties as may be prescribed. இப்ப இங்க பார்த்த A to H பார்த்தோம். இவை எல்லாவற்றையும் அந்த ப்ரொடக்ஷன் ஆபீசர் செய்கின்ற போறார். அதே போன்று ஐல சொல்றாங்க மத்த டு பர்ஃபார்ம் such other duties as may be prescribed. இந்த சட்டத்தில் குறித்துரைக்கப்பட்டிருக்கின்ற மற்ற கடமைகளையும் அவர் நிறைவேற்றுதல் வேண்டும், அந்த கடமைகளை செய்தல் வேண்டும் என்று ஐ சொல்கிறது. திஸ் இஸ் செக்ஷன் 9 இல்ல. அப்புறம் கடைசியான ஒரு கொஸ்டின்ஸ், இந்த கடைசி கொஸ்டின் பாத்துங்க. இதுதான் நமக்கு எதுக்கு பிலிமினரிக்கு தேவைப்படுகிற கொஸ்டின். ஆன் whose control and supervision the production officer. யாரா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாதுகாப்பு அலுவலர் யாருடைய கட்டுப்பாட்டிலும் மேற்பார்வையிலும் பணிபுரிவார் அல்லது இருப்பார்? எனிவன் ஐடியா? சரி, ஓகே. அப்ப நம்ம இன்டராக்ஷன் பண்ண சொல்ல பார்த்துப்போம். ஆன்சர் இஸ் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்டா? காயத்ரி மேடம், ஒன்லி மேஜிஸ்ட்ரேட் மேடம், நாட் போலீஸ் ஸ்டேஷன். ஒன்லி எழுதிங்க. The production officer shall be under the control and the supervision of the magistrate. எழுதிங்க, under the control of, yes madam, only magistrate. Shall be, அதுவும் கண்டிப்பா பாருங்க, shall be under the control and the supervision of the magistrate. அவர் நடுவர்களுடைய கட்டுப்பாட்டிலும் மேற்பார்வையிலும், சூப்பர்விஷன் மேற்பார்வையிலும் அந்த ப்ரொடக்ஷன் ஆபீசர் அவர்கள் இருப்பார்.
அண்ட் ஷல் பர்ஃபார்ம் அண்ட் என்ன பண்ணும், அவருக்கு இருக்கின்ற டியூட்டியை, யாரு மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு உத்தரவிடுகின்ற அந்த பணிகளை, அதான் அண்டர் ஜூரிஸ்டிக்ஷன் தான் மேடம். அதாவது காமனா சொல்லிட்டேன், எல்லாமே அண்டர் ஜூரிஸ்டிக்ஷன் தான். சரி, அப்படி செய்யறான். அப்புறம் யாருடைய ஒண்ணு மேஜிஸ்ட்ரேட் சொல்லுகின்ற அந்த பணிகளை செய்யறாரு, அவர் கண்ட்ரோல் சூப்பர்வைசர் சொல்லிட்டேன். அடுத்து யார் சொல்லுகின்ற பணிகள் செய்யணும் அவரு? எனி ஐடியா? எஸ், கவர்மெண்ட். அந்த மாநில அரசாங்கம் என்ன? எஸ் மேடம், ஸ்டேட் கவர்மெண்ட். எஸ், ஸ்டேட் கவர்மெண்ட். பை ஆர் அண்டர் திஸ் ஆக்ட், இந்த டிவி ஆக்ட் என்ன அவர்கள் பணிகள் சொல்லப்பட்டிருக்கு அதையும் செய்தல் வேண்டும். முடிஞ்சிச்சா? இப்ப 10 வாங்க. செக்ஷன் 10. who are service provider? 10ல சப்ஷன் 1 போட்டுங்க. 10ல சப்ஷன் போட்டுல 1ல சர்வீஸ் ப்ரொவைடர் போட்டு அண்டர்லைன் பண்ணீங்க. சர்வீஸ் ப்ரொவைடர் சேவை வழங்குபவரா, சேவை அளிப்பவர். சரி, எழுதிங்க. 1, எனி வாலண்டரி அசோசியேஷன். சொல்லுவாங்கல்ல, இவரெல்லாம் வந்து சார் வாலண்டரி சார், இவங்க வந்து எங்க வந்து சுனாமி நடக்கும் போது, மிக்ஜாமு கஜா புயல் இது மாதிரி நடக்குது இல்ல, இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்களே வாலண்டியா என்ன பண்ணாங்க, ஐயா நாங்க வந்து தொண்டு நிறுவனம் நாங்க வச்சுக்கிறோம் வரன்னு சொல்றாங்க. அவ்வாறு இருக்கின்ற வாலண்டியர் அசோசியேஷன் ரிஜிஸ்டர்ட் பை தன்னார்வத்தோட. எஸ் மேடம், தேங்க்யூ மேடம். அதாவது ரிஜிஸ்டர்ட் அண்டர் த சொசைட்டி ஆக்ட் 1860, ஐபிசி 1860. இங்க சொசைட்டி ஆக்ட் வரும், சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. நம்ம இப்ப இருக்கிற ஐபிசி இயர் தான். அல்லது கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956, அது ஒண்ணு. ஆர் எனி அதர் லா டைம் பீயிங் இம்போஸ், அல்லது வேறு ஏதாவது இருக்கின்ற போது அந்த டைம் பீயிங் இம்போஸ் அவ்வப்போது நடைமுறையுள்ள சட்டத்தின்படி வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் என்ன ஆப்ஜெக்ட், எதற்காக இவர்கள் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ் இருக்காங்க, இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் இருக்காங்க, எதுக்காக என்று சொன்னால் ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் உமன் பை லாஃபுல் மீன்ஸ் இன்க்ளூடிங் ப்ரொவைடிங். என்ன சொல்றாங்க, அந்த பெண்ணினுடைய நலன் கருதி அவனுடைய அந்த உடைமைகளையும் அவருடைய வாழ்வையும் பாதுகாக்கும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இவை செயல்படுகின்றது. எது? சர்வீஸ் ப்ரொவைடர் என்பது படுகிறது. அவ்வாறு இருக்கின்ற போது அவங்க எதையெல்லாம் சேவையாக மனப்பான்மையா ஒரு வழங்கலாம் என்று சொன்னால் அது இன்க்ளூடிங் எதையெல்லாம் உள்ளடங்கும். எழுதுங்க, எதையெல்லாம் இன்க்ளூட்ஸ், எதையெல்லாம் உள்ளடங்கும் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்று சொன்னால், 1 லீகல் எய்ட். நம்ம என்ன பார்த்துட்டோம், லீகல் எய்ட்னாது அவருக்கு அந்த பாதிக்கப்பட்ட அக்ரூட் பர்சன் அவருக்கு அவரால் வந்து ஒரு வழக்கறிஞர் வைத்து வழக்கு நடத்த முடியாது என்கிற போதோ, அல்லது இதுக்கு வழக்கறிஞர் வைக்க வேண்டும் என்றே தெரியல, என்ன சட்டம் யாரை அணுக வேண்டும் என்று தெரியாது இருக்கின்ற போது சட்டப்படியான ஒரு உதவியை புரிதல் வேண்டும். 1. பிறகு மெடிக்கல், அந்த பெண்ணு காயமுற்று இருந்தால், மாமனார் அடிச்சிட்டாரு, மாமியார் அடிச்சிட்டாங்க, நாத்தார் அடிச்சிட்டாங்கன்னு அந்த பொண்ணு நிற்கும் போது காயப்பட்டு இருக்கின்ற போது மருத்துவ உதவியை அளிப்பது அவருடைய கடமையாகும் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்புறம் பினான்சியல், பண ரீதியாக அங்க இங்கோ அடிபட்டிருக்கா, இப்ப வந்து ஆட்டோல போறது காசு இல்லை, இல்ல வந்து சாப்பிடறதுக்கு காசு இல்லை, 2 குழந்தை வச்சிருக்குது, 3 வேளை சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் வேணும், இந்த மாதிரி ஏதாவது, இது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி எந்த ஆஸ் த கேஸ் மேபி அந்த பெண்ணுக்கு எந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கான அந்த வசதியை, ஃபெசிலிட்டி, அந்த வசதியை அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஆனவர் அது கொடுத்தல் வேண்டும். ஆர் அதர் அசிஸ்டன்ஸ், ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க, ஆர் அதர் அசிஸ்டன்ட். வேறு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அந்த உதவிகளை இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வருமானால் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ், இதுவும் உள்ளடங்கும் என்று சொல்கிறது. சரி, இதெல்லாம் செய்யறாங்க. என்ன சொல்றாங்க, ஷல் ரிஜிஸ்டர்ட் இட்செல்ஃப் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். என்ன பண்ணும், அந்த மாநில அரசாங்கத்தினுடைய அந்த பதிவேடு பண்ணும் as a service provider for the purpose of this act. இதையெல்லாம் அவர் என்ன பண்றோம், பதிவு செய்தல் வேண்டும். எதுக்காக? ஸ்டேட் கவர்மெண்ட் இவெல்லாம் இருக்காங்க, இப்படி இருக்குது, இதெல்லாம் செய்திருக்கோம் என்பதை பற்றிய அந்த விவரங்களை அந்த மாநில அரசாங்கத்தினுடைய அந்த ரிஜிஸ்டர்ல கண்டிப்பாக பதிவு செய்தல் வேண்டும். ப்ரொவைடட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட், இந்த சட்டத்தினுடைய நோக்கத்திற்காக. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, சப்செக்ஷன் 10ல சப்செக்ஷன் 2 வாட் ஆர் த, இதுதான் முக்கியம், இதை படிச்சா ஈஸியா எல்லாமே இதுல அடங்கிடும். 10 சப்செக்ஷன் 2 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டிவி ஆக்ட் 2005. வாட் ஆர் த பவர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்? இந்த சேவை வழங்குகின்ற இருக்காருல்ல, அவருக்கான அதிகாரங்கள் என்ன, என்னெல்லாம் செய்யலாம் அவரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்று சொன்னால் எழுதுங்க. ஏ,
ஏபிசி அது ஏ எழுதிங்க. ரெக்கார்ட் டிஐஆர் ரிப்போர்ட் என்ன பண்ணலாம், அந்த டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டை என்ன பண்ண பதிவு செய்தல் வேண்டும். எப்படி ஆஸ் பர் பிரிஸ்கிரைப்ட் தான், எப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி என்ன பண்ண, அது பண்ண பிறகு அவர் என்ன செய்யணும், அடுத்தது ஃபார்வர்ட் டு த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, அந்த நடுவருக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும். பிறகு யாருக்கு அனுப்பணும், அடுத்து ப்ரொடக்ஷன் ஆபீசர் அனுப்பி வைத்தல் வேண்டும். ஓகேவா, சரி. பிக்கு வாங்களேன். இப்ப மெடிக்கல் எக்ஸாம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட நபர் அவர் அடிபட்டு ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு சிகிச்சை பெறுகிறார் சொன்னால், அதை என்ன பண்ணும், அந்த அவ்வாறு சிகிச்சை அளிக்கப்பட்ட அந்த அறிக்கையினை, அந்த அறிக்கையினுடைய நகலினை யாருக்கு ஃபார்வர்ட் செய்ய வேண்டும், ப்ரொடக்ஷன் ஆபீசருக்கு, அந்த பாதுகாப்பு அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும். ஒண்ணு எழுதிங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் டு த ப்ரொடக்ஷன் ஆபீசர், அந்த பாதுகாப்பு அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும். 2 எழுதிங்க. அண்டு போலீஸ் ஸ்டேஷன், ரெண்டுமே வித்தின் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேவா, இதற்கு அந்த மருத்துவ உதவி இவ்வாறு அளிக்கப்பட்டது, ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டது என்கிற விவரங்கள் அடங்கிய அந்த நகலினை இங்க யாருக்கு, ப்ரொடக்ஷன் ஆபீசருக்கும் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தல் வேண்டும். சரி. சி பாருங்க, வாட் இஸ் சி? ensure the accused person is provided shelter in a shelter home. ஷெல்டர் எழுதிங்க, ஷெல்டர் இன் ஏ ஷெல்டர் ஹோம் மட்டும் எழுதிங்களேன். சில ஷெல்டர் இன் ஏ ஷெல்டர் ஹோம். இவ்வாறு அந்த பெண் இருக்குது, பாதிக்கப்பட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ்ல பாதிக்கப்பட்ட பெண் இருக்குது, அந்த ரெஸ்பாண்டன்ட்னா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவர்களுக்கு இடமே இல்லை, அவர்களே தங்குவதற்கு இடமில்லை, ரோட்டு ஓரம் தங்கின்னு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணும், அவங்க இடம் தான் அங்க தங்க சொல்லலாம். வீடு இருந்தாலும், அது வாடகை வீடு இருந்தாலும், தென்னை மேல தூங்கினாலும் அங்க ஒரு இடம் கொடுக்க சொல்லலாம். ஆனா இடமே இல்லை, நாடோடியா இருக்கின்ற போது இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஷெல்டர் ஹோம் என்னது கொடுக்கப்பட்டது, ப்ரொவைடட் ஷெல்டர் இந்த ஷெல்டர் ஹோம். அவர் பாதுகாப்பளிக்கப்பட்டது எதுல, அந்த ஷெல்டர் ஹோமில், பாதுகாப்பு இல்லத்தில் அவருக்கு அந்த பாதுகாப்பாக அவர் தங்க வைக்கப்பட்டால் என்கின்றதை என்ன பண்ணும், உறுதிப்படுத்தியதை என்ன பண்ணும், அந்த ரிப்போர்ட்டை ஃபார்வர்ட் ரிப்போர்ட் ஆஃப் த லாட்ஜிங் ஆஃப் அக்யூட் பர்சன் ஷெல்டர் ஹோம் டு த போலீஸ் ஸ்டேஷன். ஐயா நாங்க கொடுத்துருங்கய்யா, இவர் சொன்னீங்க அந்த மாதிரி வந்த பெண்ணுக்கு நாங்க ஷெல்டர் ஹோம்ல அதான் ஷெல்டர் கொடுத்துட்டோம், ஷெல்டர் ஷெல்டர் ஹோம் கொடுத்துட்டோம் என்பதனை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலினை தெரிவித்தல் வேண்டும். சரி. சி அடுத்த கொஸ்டின் வாங்க. கேன் எனி ஒன் ஃபைல் எ சூட், எல்லாம் நோட் பண்ணி கொஸ்டின் மட்டும். கேன் எனி ஒன் ஃபைல் எ சூட், சூட் என்ன, இந்த உரிமையில் வழக்கு. ஆர் ப்ராசிக்யூட், ப்ராசிக்யூட் என்ன, குற்றச்சாட்டு, அது பழிச்சாட்டு தரும். ஆர் டூ அதர் லீகல் ப்ரொசீடிங், டூ அதர் லீகல் ப்ரொசீடிங் அது வேறு ஏதாவது இருக்கின்ற சட்டப்படியான நடவடிக்கையோ எகெயின்ஸ்ட் எனி சர்வீஸ் ப்ரொவைடர், இந்த மாதிரியான எது ஒரு சூட்டோ உரிமை வழக்கோ அல்லது ப்ராசிக்யூட்டோ அவரை குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தியோ அல்லது வேற ஏதாவது சட்ட நடவடிக்கையோ இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கார்ல, சேவை வழங்குகின்ற அந்த அதிகாரி மீது அவருக்கு எதிராக எகெயின்ஸ்ட் அவருக்கு எதிராக செய்ய முடியுமா? எப்போ, while discharging their duty in good faith, அவர் ஒரு பணி செய்யறாரு, சர்வீஸ் ப்ரொவைடர் என்பவர் ஒரு பணி செய்யறாரு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு, எப்படி, குட் ஃபெய்த் நல்லெண்ணத்தோடு செய்கின்ற போது, இவ்வாறு செய்கின்ற போது அந்த பணிகளுக்கு செய்தார், இதில் இது குற்றம் இருக்கின்றது, நான் சிவில் கேஸ் போட போறேன், இல்ல அவர் பத்தி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண போறேன், இல்ல வேற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக செய்ய முடியுமா, முடியாதா? திஸ் இஸ் மை கொஸ்டின். which section related? section 10 subsection 3. yes madam, yes Gayatri madam, yes correct. no, இதை ஒரே அந்த வேர்டு with good faith. yes, with good faith, that is the operative word, with good faith, while discharging his duty with good faith. அவர் நல்லெண்ணத்தோட செய்கின்ற போது இந்த மூணுமே வராது, சூட்டம் வராது, ப்ராசிக்யூட் பண்ண முடியாது, எனி அதர் லீகல் ப்ரொசீடிங் செய்ய முடியாது. அப்படி என்றால் இந்த 10 subsection 3 என்ன சொல்றதுல 211 BNS. நன்றி மேடம், நன்றி நன்றி, ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தா. ஓகே, இப்ப பிஎன்எஸ்ல குட் ஃபெய்த், பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்னிதா 2023ல செக்ஷன் 2ல 11ல சொல்லியிருப்பாங்க. எஸ், தேங்க்யூ மேடம். இதுல சொல்றது என்னன்னா, என்ன இதுதான் என்ன பாதுகாப்பு அளிக்கிறது என்று சொன்னால், இந்த 10 subsection 3ல this section gives immunity. இம்யூனிட்டினா என்ன சொல்லும்ல, நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்குது, அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, நல்ல இம்யூனிட்டி பவர். அது மாதிரி இப்ப நான் அந்த அப்ப என்ன பார்த்தா நோயை பாதுகாக்குது.
அதனால இந்த பிரிவானது 10(3) அவரை பாதுகாக்க, இதெல்லாம் செய்ய முடியாத, அவருக்கு செய்ய முடியாத இது பாதுகாக்க சொல்லுது. சரி, அடுத்த கொஸ்டின் நோட் பண்ணீங்க. வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005? என்னென்ன கடமைகள் இந்த டிவி ஆக்ட்ல அரசாங்கத்திற்காக சொல்லப்பட்டுள்ளது, என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்றால் எழுதுங்க. என்ன கவர்மெண்ட்னா அர்த்தம்? போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் இரண்டுமே shall take all measures. the central government and state government தான், ஆறு இல்ல, அண்டு ரெண்டு, மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் இரண்டுமே shall take all measures to ensure, எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். டு ensure எதை உறுதிப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்த, எதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்ப கவர்மெண்ட் இருந்ததுல ஏற்கனவே, இப்ப கவர்மெண்ட் என்பது இப்ப எங்க இருக்குது அதுல மேடம்? 211 சொல்லிட்டீங்க வித் குட் ஃபெய்த். கவர்மெண்ட் எங்க இருக்குது? 12 இருந்து இப்ப 17 இருக்கு. சாரி, 17 இருந்து இப்ப 12 இருக்கு. சாரி, 17 இருந்து இப்ப 12 இருக்கு. பிஎன்எஃப்ல 12 இருக்கு, எழுதிங்க. சரி, அடுத்தது 2ல 12. பட் அது 2 காமனா வச்சுக்கோங்க. டிபெண்டிங் செக்ஷன் 2 காமன், 12 இருக்குது. அடுத்த செக்ஷனே தான், குட் ஃபெய்த் அடுத்ததே கவர்மெண்ட். சரி, அது எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஏபி ஆல்பர்ட்ல பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா? பிஎன்எஸ் பாத்தீங்களா? ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஏல வரும், ஏல 2ல 1 வரும், ABCDE அப்படின்னு அந்த ஆல்பர்ட்ல பண்ணிருப்பாங்க. இப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன்ல இருந்தது. சரி, ஈச் வேர்டுக்கும் குட் ஃபெய்த்னா 52 இருந்தது, புரியுதா? அதே மாதிரி கவர்மெண்டா 70 இருந்ததுன்னு போட்டுருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை ஆல்பர்ட்ல. சரி, இந்த மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் இரண்டுமே எதையெல்லாம் உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் பணிகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏ கிளாஸ் ஏவில் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்டிவ்ஸ், அதாவது பப்ளிசிட்டி முதல்ல எழுதுங்க. பப்ளிசிட்டி எழுதுங்க. ஏவோட பப்ளிசிட்டி த்ரூ பப்ளிக் மீடியா. இந்த மாதிரி குடும்ப வன்முறை நடைபெறுவதற்கு இவ்வாறெல்லாம் தடுக்கலாம், அல்லது இவ்வாறெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், இவ்வாறெல்லாம் உரிமை உள்ளது என்பதை என்ன பண்ணும்? பப்ளிசிட்டி, அது விளம்பரப்படுத்துதல் வேண்டும். த்ரூ மீடியா. மீடியானா அது எல்லாமே ஊடகங்கள். அந்த மீடியானா ஊடகங்கள் மூலமாக இதை விளம்பரப்படுத்த வேண்டும் சொல்றாங்கல்ல. சரி, அப்போ மீடியானா எதெல்லாம் உள்ளடங்கும் பாத்துங்க. சரி, மீடியான்னு சொல்லிட்டாங்க, ஊடகங்கள் எதையெல்லாம் உள்ளடங்கும் சொல்லுங்க மேடம்? மீடியான்னு சொல்லிட்டேங்க, எதன் மூலமெல்லாம் பார்த்தோம்? டிவி. சூப்பர், சீரியல் பார்க்கறதால டிவி உடனே ஞாபகம் வருது. சரி, அடுத்து ரேடியோல மிர்ச்சி அப்பா கேக்குறீங்க. அப்போ சரி, அடுத்துன்னா பேப்பர் படிக்கிறது இல்ல, மேகசின் படிக்கிற பேப்பர் பப்ளிகேஷன்ல மேகசின் சொல்லுங்க, இன்டர்நெட் நியூஸ். சூப்பர், எஸ். அதாவது ஆமா, பிரிண்ட் மீடியானா அர்த்தம் அச்சிடப்பட்டிருக்கின்ற அனைத்தும் வருகிறது. அடுத்து ரெகுலர் இன்டர்வல்ஸ் எல்லாம் என்ன? ரெகுலர் இன்டர்வல்னா சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ரெகுலர் இன்டர்வல்ஸ்? இன்டர்வல்னா ஓகே, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ரெகுலர் இன்டர்வல்ஸ்? பீரியாடிகலி. எஸ், சூப்பர், பீரியாடிகல். அதாவதுன்னா இப்ப நான் உதாரணம் சொல்லட்டுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீக்லி, ஃபோர்ட்நைட் என்ன? வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஃபோர்ட்நைட்? 15 days ஒன்ஸ். மந்த்லி. அப்போ வார ராணி புக், ராணி வார இதழ் சொல்றோம். 15 days ஒன்னா இன்னொரு வேற ஏதோ புத்தகம் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் ஒரு புத்தகம் வருது இல்ல, ஜூனியர் விகடன் வேற ஏதோ தெரியல. அந்த மாதிரி ஒரு வாரந்தோறும் 15 நாள் ஒரு முறை இந்த மாதிரி வரலாம் ரெகுலர் இன்டர்வல் வருவது. பி எழுதிங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இன்க்ளூடிங் போலீஸ் ஆபீசர். யாரெல்லாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசரு இன்க்ளூடிங் போலீஸ் ஆபீசரு. அடுத்து யாரு? மெம்பர்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் சர்வீஸ் ஆர் given periodic sensitization and இது முக்கியமானது எழுதிங்க. என்னென்ன பண்ணணும் பாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் அண்ட் மேலும் மாநில அரசாங்கம் இருக்காங்களா, அவங்களுடைய அலுவலர்கள் இன்க்ளூடிங் மற்ற யாரெல்லாம்? போலீஸ் ஆபீசர், காவல்துறை அலுவலர்கள் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் சர்வீசஸ், நீதித்துறையினுடைய உறுப்பினர்கள், அந்த பணிபுரிகின்ற உறுப்பினர்கள். ஓகேவா? அப்போ இப்ப இந்த 15 days 14 days 2 weeks, நாட் 15 days, சாரி 2 weeks நாட் ஆகுது, 14 days, சாரி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், பட் நாட் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், கன்ஃபார்ம் 14 days. இப்ப இந்த மாதிரி இருக்காங்களே. அண்ட் அவேர்னஸ் ட்ரைனிங் எழுதிங்க. அவேர்னஸ் ட்ரைனிங் அந்த இஷ்யூ அட்ரஸ் பை திஸ் ஆக்ட். இந்த சட்டத்தில் எவ்வாறெல்லாம் ஒருவருக்கு
இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் குடும்ப வன்முறையை பற்றி ஒரு அவேர்னஸ் என்ன, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் இந்த மீடியா மூலமாக யாரெல்லாம் அதை அவேர்னஸை ஏற்படுத்த வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், காவல் அதிகாரிகள், மற்ற நீதித்துறையினுடைய பணிபுரிகின்ற அந்த அதிகாரிகள் பீரியாடிக்காக, அதாவது எந்த இடைவெளி ஒவ்வொரு பீரியாடிக் சென்சேஷனோட அந்த விழிப்புணர்வை அந்த பெண்களிடையே அதை ஏற்படுத்தல் வேண்டும் என்று சொல்வதுதான் பி. சி பாருங்க, எஃபெக்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் த சர்வீஸ் ப்ரொவைடட் பை கன்சர்ன் மினிஸ்டர். அப்ப என்ன பண்ணும், அந்த கோஆர்டினேஷன் என்ன, அந்த ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேட்டர் சொல்றாங்க ஒருங்கிணைப்பாளர், எஃபெக்டிவ், அதாவது நான் சொல்றது எஃபெக்டிவ் கோஆர்டினேஷன். அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பாளர், எஃபெக்டிவ்னா தான் அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எஃபெக்டிவ், ஆக்கப்பூர்வமான ஒரு ஒருங்கிணைப்பு யாருக்கு, இந்த சர்வீஸ் ப்ரொவைடட் பை கன்சர்ன் மினிஸ்டர். அந்த கன்சர்ன் மினிஸ்டர்னா சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சரை, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ், எந்த துறை இதை வந்து டீலிங்னா கையாளுகிறது அந்த துறை, வித் லா ஹோம் அஃபேர்ஸ், சட்டப்படி கையாளுகின்ற அந்த ஹோம் அஃபேர்ஸ்னா அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தினுடைய அமைப்புகள், இன்க்ளூடிங் லா அண்ட் ஆர்டர், இது சட்டம் ஒழுங்கும் உள்ளடங்கும். இதை எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், இந்த எஃபெக்டிவ் கோஆர்டினேஷன் பண்ணி செய்ய வேண்டும். அப்புறம் ஹெல்த் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ், ஆரோக்கியத்தை பற்றும் ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன, HR சொல்லுவாங்க, சார் நான் HR இருக்கிறேன், கம்பெனில HR இருக்கிறேன் அப்படின்னா மனித வள மேம்பாடு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கம்பெனிக்கு தேவையான எத்தனை ஆட்கள் இருக்கு, ஹியூமன் ரிசோர்சஸ்னா எத்தனை ஆட்கள் இந்த கம்பெனிக்கு நமக்கு இன்னைக்கு மேனுபேக்சரிங் தேவை என்பதை பற்றி அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணாங்க, அதான் HR சொல்லுவாங்க. அதனால ஹியூமன் ரிசோர்சஸ் டு அட்ரஸ் இஷ்யூ ஆஃப் DV is established and periodical review. நல்லா எழுதிங்க, பீரியாடிக்கல் ரிவ்யூ, அந்த குறிப்பிட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 10 நாளுக்கு ஒரு முறையோ என்ன பண்ணும், அந்த ஆய்வு செய்தல் வேண்டும். இவ்வாறெல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்களா என்பதை பற்றி இந்த துறைகளிலோ இந்த மினிஸ்டர்ஸிலோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸோ இவர்களை எல்லாம் ஆய்வு செய்தல் வேண்டும், அதை நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லதான் சி கண்டக்டர்னு வச்சுங்க. டி வாங்க, புரோட்டோகால்ஸ் ஃபார் வேரியஸ் மினிஸ்டர்ஸ் கன்சர்ன். அப்போ வித் டெலிவரி ஆஃப் உமன் சர்வீஸ் என்னென்ன புரோட்டோகால் என்ன சொல்லுவாங்கல்ல, நெறிமுறைகள் சொல்லுவோம். இப்ப சொல்ல இப்ப அவருடைய புரோட்டோகால் பாது, புரோட்டோகால் படி வாங்கன்னு ஏங்க என்ன வழிமுறைகள் வகுத்து நெறிமுறைகள் இருக்குது, அது மாதிரி வாங்க. அப்போ இந்த புரோட்டோகால் ஃபார் வேரியஸ் எந்தெந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட நெறிமுறைகள் இருக்கிறதோ, எங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வித் டெலிவரி ஆஃப் சர்வீஸ் டு உமன் அண்டர் திஸ் ஆக்ட், இந்த சட்டத்தின்படி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்னென்ன உதவிகளை வழங்க வேண்டும் என்று அங்க நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நெறிமுறைகளை அந்த வேறிய சம்பந்தப்பட்ட அமைச்சரவை அவர்கள் இவருக்கு செய்து தரல் வேண்டும். இன்க்ளூடிங் இவை எதையும் உள்ளடங்கும் என்று சொன்னால், the courts are prepared and put in place. அதே மாதிரி இது நீதிமன்றத்திலே என்னென்ன அவர்களுக்கு பரிகாரம் கிடைக்கப்பட்டுள்ளது, என்னென்ன வழக்குகள் தொடக்கப்பட்டுள்ளது என்ற விவரங்களையும் அது சேகரித்து வைத்தல் வேண்டும். அதை புட் இன் பிளேஸ்னா அதை சேகரித்து வைத்தல் வேண்டும் என்று சொல்கிறது. சரி, அடுத்த கொஸ்டின் வாங்க. 12க்கு 11 முடிச்சு 12க்கான கொஸ்டின் என்ன, செக்ஷன் 12க்கான கொஸ்டின் பாருங்க. அண்டர் வாட் செக்ஷன் த அப்ளிகேஷன் இஸ் ஃபைல்ட் இன் DV ஆக்ட். எந்த பிரிவின்படி அந்த பாதிக்கு அக்ரூவ்ட் பர்சன், that means that woman can be file an application before protection officer or before concerned officer வச்சுங்களேன். எந்த பிரிவின்படி அவர் அந்த விண்ணப்பத்தினை கொடுத்தல் வேண்டும் அளித்தல் வேண்டும் என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 12 ஆஃப் DV ஆக்ட் 2005. இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன் DV ஆக்ட்லே அப்ளிகேஷன் ஆர் ஃபைல்டு. ஏன்னா இது இந்த அப்ளிகேஷனே இல்லைன்னா இப்ப எப்படி வந்து CRPCல 150 செக்ஷன் 1 FIR இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன இல்ல, FIR இல்லைன்னா அரெஸ்ட் இல்ல, அரெஸ்ட் இல்லைன்னா ரிமாண்ட் இல்ல, ரிமாண்ட் இல்லைன்னா நம்ம இல்ல பெயில் இல்ல, பெயில் இல்லைன்னா அடுத்து நான் ஜெயில் இல்ல, ஜெயில் இல்லைன்னா அப்புறம் எதுவுமே இல்லை என்றால் நீதிபதி தேர்வு இல்ல, சட்ட அமைச்சர் இல்ல, சிறைச்சாலை தேவையில்லை, போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, FIR இல்லைன்னா. அது போல இங்க அப்ளிகேஷனே இல்ல, DIR இல்லைன்னா அங்க FIR, இங்க DIR இல்ல DV ஆக்ட்லன்னா அப்ப செக்ஷன் எப்பயுமே பாத்தீங்கன்னா சாப்டர் 12 செக்ஷன் 12 பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கும். அது மாதிரி இங்க 12ல யாரெல்லாம் இந்த விண்ணப்ப அத 12 படி சொல்லிட்டோம். இப்ப அடுத்தது கொஸ்டின் வாங்க. Who can file? அடுத்த கொஸ்டின், who can file
or present application under this DV Act. This is similar to, madam, this is similar to 200 CRPC. Almost, yes, madam. Almost, yes. Private company மட்டும் இங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்ல this is act இருந்தா இங்க போறோம். இல்லன்னா நம்ம அங்க போய் எஸ் யூ ஆர் கரெக்ட் மேடம். இப்போ என்ன சொல்லுது? இப்போ 200 CRPC சொல்லிட்டீங்க CRPC. இப்போ என்ன BNSS 2020 சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதுக்குள்ளே பார்த்துட்டே இருக்கேன். நீங்க அதை மெசேஜ் போடுங்க. who can file or present application under 12. சரி சார், விண்ணப்பம் கொடுக்கணும்னா யாரு கொடுக்கலாம் சார்? யாருனாலும் கொடுக்கலாமா? anyone can move the motion. அப்படிதான சட்டம் சொல்லுதுன்னு சொன்னா சூப்பர் மேடம். சங்கீஸ் IAS சூப்பர். செக்ஷன் 223 is it correct? yes சூப்பர் மேடம், thank you, correct. 223. இப்போ 200 223 பாத்தீங்க. சரி, இப்போ பிரைவேட் கம்பெனினா 223 எக்ஸ்ட்ரா அதிகமா ஆகிட்டாங்க. கம்ப்ளைண்ட் 200 கம்ப்ளைண்ட் இருந்தது முன்னெல்லாம் 2D-ல. இப்ப என்ன 223 ஆயிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்க. சரி, 3 பேர் தான். யாரெல்லாம் இப்ப DD யாரெல்லாம் 80% எடுக்கலாம். ஆனா இங்க சொல்றாங்க யாருன்னு முதல்ல பாருங்க, அக்ரூட் பர்சன். அந்த பாதிக்கப்பட்ட நபர் யார்? இப்ப தான் ஒரு பெண் இருக்காங்கன்னா அவதான் வந்து சூப்பர் பிரதீக்ஷாவா? தேங்க்யூ மேடம். பிரதீக்ஷா ஜான்சன் அக்ரூட் பர்சன் 1. சரி, 1 சொல்லிட்டீங்க. அடுத்து சொல்லுங்க மேடம். 1 சொல்லிட்டீங்கல்ல, அடுத்து சொல்லுங்க. அப்போ இது அக்ரூட் பர்சன் காமன், இது எல்லாரும் தெரியும். ப்ரொடக்ஷன் ஆபீசரா? கரெக்ட் தான் மேடம். கேட்ட தப்பு தான் மேடம். காயத்ரி மேடம் தப்பு தான், தெரியுது உங்களுக்கு, அதுவும் தெரியுது. ப்ரொடக்ஷன் ஆபீசர் ஆரா அண்டா ஆர் எஸ் ஆர் எனி அக்ரீட் பர்சன் ஆர் ப்ரொடக்ஷன் ஆபீசர். பாதிக்கப்பட்ட நபர் இருக்க அவரே அல்லது பாதுகாப்பு அலுவலர். அப்புறம் யாரு? அல்லது சரி 2 சொல்லிட்டீங்கல்ல, 3வது யாரு சொல்லி பார்க்கலாம். இப்ப மாட்டிக்கிட்டீங்களா? போட்டாங்களா? எனி அதர் பர்சன் ஆர் பிளட் ரிலேட்டிவ்ஸ். சூப்பர், எஸ். பிளட் ரிலேஷன் ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் தான். பிளட் ரிலேஷன் போல எனி அதர் பர்சன் எழுதிங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் த அக்ரூட் பர்சன். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சார்பாக. ரிலேட்டிவ் சொல்ல வரலைங்க, பிளட் ரிலேட்டிவ் சொல்ல வரல. அதனால எப்படி சொல்றேன் சார், அது வந்து on behalf of the aggrieved person, any person can move here or can give an application. சரி, இது 3 எழுதிங்க, ஞாபகம் வச்சுங்க. aggrieved person, protection officer, any other person on behalf of that aggrieved person. சரி, அடுத்த கேள்வி மேடம். to whom the application should be filed and why. யாரிடம் அந்த விண்ணப்பத்தினை கொடுத்தல் வேண்டும், எதற்காக கொடுத்தல் வேண்டும்? அப்படி கொடுக்குறோம், யாரிடம் கொடுக்குறோம்? ஒன்னும் கேள்வியே முடிக்கல. காயத்ரி மேடம் இவ்வளவு பாஸ்டா இருக்கக்கூடாது மேடம். எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது வரதுக்கு, நோட்டிபிகேஷன். இன்னும் எக்ஸாம் விட்டா போய் எழுதுறீங்க பொழுது. சரி, டு மேஜிஸ்ட்ரேட். சரி சொல்லிட்டீங்க. ஃபார் வாட் பர்பஸ், ஒய், ஏன் அவங்ககிட்ட விண்ணப்பம் கொடுக்கணும்? ஃபார் வாட் ரெமெடி சொல்லுங்க மேடம். எதற்காக விண்ணப்பத்தினை மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குறீங்க? எதற்காக? ஃபார் வாட் பர்பஸ்? டு சீக் 1 or more ரிலீஃப். எழுதுங்க. டு சீக் 1 or 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பரிகாரங்களை அண்டர் திஸ் ஆக்ட். இந்த சட்டத்தின்படி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பரிகாரங்களை கிடைப்பதற்காக அந்த விண்ணப்பத்திலே அவர் அளிக்கப்படுகிறது. சரி மேடம், அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாத்துங்க. பிஃபோர் பாசிங் எனி ஆர்டர் ஆன் சச் அப்ளிகேஷன். இப்ப நான் விண்ணப்பம் கொடுக்குறேன். அப்ப விண்ணப்பம் கொடுத்த பிறகு ஒரு உத்தரவினை பிறப்பிப்பதற்கு முன்னதாக வாட் ஷால் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். எதை கருத்தில் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும்? ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம், அந்த அப்ளிகேஷன் நீங்க தான் வந்து ஆர்டர் பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள? வாட் ஷால் பி டேக்கன் as consideration என்று சொன்னால் புறவேட இல்ல. பாத்துக்க, the magistrate shall take into consideration DIVR. சூப்பர், எஸ். against with wrong, காயத்ரி is right, எஸ். DIR அந்த இப்ப எப்படி FIR இங்க DIR கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆர்டர் பாஸ் பண்ண முன்னாடி DIR என்ன இன்சிடென்ட் சொல்லிருக்காங்க, அந்த டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதனை கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? அதை வந்து என்ன பண்ணும்? shall be taken into consideration. ரிசீவ்டு பை him, அதாவது அவங்க பெற்றாலோ, மாஜிஸ்ட்ரேட் பெற்றாலோ அல்லது ப்ரொடக்ஷன் ஆபீசரோ, அது 3 பேரும் இல்ல ப்ரொடக்ஷன் ஆபீஸ் பண்ண கொடுத்தாலோ அல்லது சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு கொடுத்தாலும் அதை கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. இஸ் இட் பாசிபிள் டு கெட் த ரிலீஃப்? இது வந்து செக்ஷன் 12க்கு செக்ஷன் 2ல கொஸ்டின். இஸ் இட் பாசிபிள் டு கெட் த ரிலீஃப் ஃபார் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஆர்டர் ஃபார் பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் ஆர் டேமேஜஸ்? அந்த பெண்ணுக்கான நஷ்டஈட்டையோ அல்லது சேதம் ஏற்படுத்துவதற்காகவோ
ஒரு ரிலீஃபினை பெறுவதற்காக அவர் உத்தரவை பிறப்பிக்க முடியுமா என்றால் முடியுமா? எஸ், சூப்பர் மேடம். எஸ், வித்தவுட் பிரிஜடிஸ். அது மட்டும் எழுதுங்க, வித்தவுட் பிரிஜடிஸ். எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் அது எதையும் பார்க்காம என்ன பண்ணும், அந்த நபரனுடைய ரைட் ஆஃப் சச் பர்சன் டு இன்ஸ்டிடியூட் எ சூட் ஃபார் காம்பன்சேஷன். அந்த பெண்ணுக்கு என்ன அந்த உரிமை, காம்பன்சேஷன் நஷ்டஈடு பெறுவதற்கு உரிமை இருக்கிறதோ அதை பெற்று தர வேண்டும். காம்பன்சேஷன் அல்லது சேதத்திற்கான மதிப்பீடு பெற்று தருதல் வேண்டும். சரி, இப்போ அடுத்த கேள்வி எழுதுங்க. When you have obtained an order for compensation by invoking section 12 subsection 1 of DV Act, will it bar the victim from filing a suit for compensation before the appropriate civil forum? When you have obtained an order for compensation வாங்கிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணுறது, இது செக்ஷன் 12 subsection 1 பத்தி அப்படி வாங்கி விட்ட பிறகு ஃபைலிங் காம்பன்சேஷன் சூட் ஒன்று ஃபைல் பண்ணணும் நானு, அப்புறம் சிவில் போறதுல அப்படின்னு சொன்னா இது பார் ஆகுமா? இல்லங்க, எங்கன்னா நீங்க தான் காம்பன்சேஷன் வாங்கிட்டீங்களா, நீ சிவில் கேஸ் போக முடியாது, நீதிமன்றத்தில் மறுபடியும் நீங்க வழக்கு தொடுக்க முடியாது சொல்ல முடியுமான்னா முடியுமா? நோ, இட் ஷல் நாட் பார். இங்க டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஒரு பரிகாரம் கொடுத்துட்டாங்க, அதனால நீங்க வந்து எஸ், சூப்பர் மேடம். வண்ணதாயா, சரி பார்த்து மேடம், ஸ்பெல்லிங் நேம் கரெக்டா? வண்ணதாய், அது பாருங்க. நானு அப்போ நான் ஏற்கனவே டொமஸ்டிக் வயலன்ஸ் நீங்க இது காம்பன்சேஷன் வாங்கிட்டீங்க, லீவ் ஆகிட்டீங்க, அதனால நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது சொல்ல முடியுமா? நோ, இது பார் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ண, அங்கேயும் சிவில் ரெமெடி தேடி அங்க நீ பரிகாரம் தேடி கொள்ளலாம் என்று சொல்லுறது 12 subsection 2. சரி, அடுத்து வாங்க. கொஸ்டின், வாட் இஸ் த ப்ரொசீஜர் when an order of compensation is obtained by the victim and the same is duly complied by the respondent? ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, காம்பன்சேஷன் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிடுறாங்க. அதன் பிறகு அவர் சிவில் நீதிமன்றத்தில் ஒரு டிகிரி ஏதோ பாஸ் பண்றாங்க, அமௌண்ட் பாஸ் பண்றாங்கன்னு சொன்னா இது an amount higher than the order of magistrate. மேஜிஸ்ட்ரேட்டினுடைய கொடுத்த அந்த ஆர்டருடைய அமௌண்ட் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, ஆனா 2 லட்சம் அப்புறம் பாஸ் பண்றாங்கன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? ஏற்கனவே 1 லட்சம் வாங்கிட்டாங்க, இப்ப 2 லட்சம் ஐயரா பாஸ் பண்ணிருக்காங்க, என்ன பண்ணணும்? அந்த ஏற்கனவே வழங்கிய 1 லட்சம் ரூபாய் அதில் கழித்து கொண்டு மீதி இருக்கின்ற 1 லட்சம் ரூபாயை, ஏன்னா ஐயர் அமௌண்ட்ல அந்த 1 லட்சம் ரூபாயை வழங்குதல் வேண்டும். ஐயர் தேன் ஆர்டர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் அதை கொடுத்தல் வேண்டும். லெஸ் அமௌண்டா மேடம்? ஐயர் மேடம், அக்யூட் பர்சன் an amount higher than the order of magistrate. 12 subsection 2 பாருங்க. ஆன்சர் படிக்கணும் பாருங்க. அதுல now the amount in both the orders shall be set up. ஒரு 2 ஆர்டர் போட்டாங்கல்ல, அந்த 2 ஆர்டர் செட் ஆப் எங்க வருது? ஏற்கனவே 428 CRPC இருக்குது. இப்ப BNSS ல எங்க இருக்கு செட் ஆப்? 468 எழுதிங்க. 428 468 எழுதிங்க செட் ஆப். நமக்கு என்ன செட் ஆப் வரும்? நீங்க தண்டனை கொடுக்கும் போது என்ன பண்ணலாம், ஏற்கனவே இந்த காலத்தை கழித்து விடலாம். 428 செட்டப் பண்ணலாம். பேலன்ஸ் அமௌண்ட் எஸ், அது நாட் லெஸ் அமௌண்ட். சூப்பர் மேடம், அந்த லெஸ் அமௌண்ட் இஸ் நாட் கரெக்ட். எஸ், பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் ரிமைனிங் அமௌண்ட். எஸ், கரெக்ட். அப்போ ஐயா தான் செட் ஆப் சிஆர்பிசில வந்து பாத்தீங்கன்னா 460ல சிபிசில பாருங்க. சிபிசி எங்க செட் ஆப் வருது சொல்லுங்க மேடம்? சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908ல செட் ஆப் எங்க வருது? ஆர்டர் 8 ரூல் 6 எழுதிங்க. ஆர்டர் 8 ரூல் 6 எழுதிங்க. இதெல்லாம் பிலிம்சி தேவைப்படும். திடீர்னு அது நான் சொல்றேன், இவ்வளவு எல்லா கிளாஸும் கவனிங்க. கடைசி வரைக்கும் 1 மார்க் 1/2 மார்க் வரும் இந்த கிளாஸ் கவனிக்கிறதால. மீதி இருக்கிற 70 மார்க் 75 மார்க் நீங்க தான் எடுக்கணும். அதனால நீங்க தான் படிக்கணும், புரியுதா? ஆனா 1 மார்க் கண்டிப்பா வரும். தயவு செய்து சொல்றேன், 1 மார்க் கண்டிப்பா இருக்கும். அந்த 1 மார்க் தான் நீங்க பாஸ் பண்ண போற மார்க். அதை நினைவில் வச்சுங்க. இதை நினைவில் வச்சு கிளாஸ் வகுப்பை கவனிச்சிங்கன்னா யூ வில் பி அ ஜட்ஜ், சிவில் ஜட்ஜ். ஓகேவா? சரி, இப்போ அதே மாதிரி இப்போ இது பாத்தீங்கன்னா பிலி பார்கெனிங் பார்த்தல, நம்ம 265A2L பார்த்தல, அங்கேயும் செட்டப் இருக்குது. 260 ஐன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணி சொல்லி உங்க லாபம் வந்துரும்ல. இப்போ 297 எழுதிங்க. 297 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2020. சரி, ஓகே. நம்ம அது ஏன்னா புது சட்டை என்ன பக்கம் கொஞ்சமா ஒன்னொன்னா கத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5 நியூ கத்துக்கலாமே. சரி, ஓகே மேடம், அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். When shall the magistrate fix the date of hearing as per section 12 subsection 4? எப்பொழுது இந்த மேஜிஸ்ட்ரேட் ஆனவர் இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் ஹியரிங் சம்மன் அனுப்பி அவர் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணை ஒரு தேதி நிர்ணயிக்க வேண்டும் என்றால் எப்போ பண்ணணும் அவங்க? வாட் when shall as per section 12 subsection 4 படி என்றால் எப்போ பண்ணணும்? shall not ordinarily be beyond 3 days. எழுதிங்க, beyond 3 days from the date of receipt of the application by the court. அந்த நீதிமன்றத்தில் அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட தேதியிலிருந்து 3 நாட்களுக்கு மிகைப்படாத காலத்திற்குள்ளாக
அதனை வேண்டும். சரி, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டைம் லிமிட் டு டிஸ்போஸ்? வாட் இஸ் த டைம் லிமிட் டு டிஸ்போஸ் அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் 12(1) ஆஃப் DVI 2005? அதாவது 12ல 60 டேஸா? சூப்பர் மேடம், அருமை அருமை. எஸ் எஸ் காயத்ரி மேடம், எஸ் சூப்பர். 60 டேஸ், அந்த 60 நாட்களுக்குள்ளாக அதனை என்ன பண்ணும்? டிஸ்போஸ் செய்தல் வேண்டும். The magistrate shall endeavor to dispose-னா கண்டிப்பாக இல்ல, அதாவது 60 நாட்களுக்குள்ளாக அதை ஷல் endeavor கண்டிப்பாக அதை செய்யும் 60 நாள் முடிப்பதற்காக முயற்சியினை எடுத்தல் வேண்டும். within a period of 60 days from the date of first hearing. இதை எழுதிங்க, from the date of first hearing. அந்த முதல் எங்க ஆரம்பிக்கிறாங்க வாய்தா, அதுல இருந்து 60 நாட்களுக்குள்ளாக. சரி, அடுத்து to whom, இந்த கொஸ்டின் எழுதிங்க. to whom the notice for the date of hearing fixed under section 12 is given. இது 13 சப்செக்ஷன். இது வந்து என்னன்னா செக்ஷன் 13க்கு செக்ஷன் 1க்கான கேள்வி. இந்த மாதிரியான இருக்கின்ற இந்த நோட்டீஸ் அனுப்பல, இந்த ஹியரிங்ப்பா இந்த தேதியில வந்து நீங்க வாய்தாக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு அனுப்பல. இந்த அறிவிப்பினை யாருக்கெல்லாம் அனுப்பி வைத்தல் வேண்டும்? இந்த டேட்டா பிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க, கேஸ் பிக்ஸ் பண்ணி ஆச்சு டிவி ஆக்ட்ல அப்படின்னு யாருக்கு அனுப்புதல் வேண்டும்? யாருக்கு மேடம்? ரெஸ்பாண்டன்ட்டுக்கா? சூப்பர் மேடம். நோ, இது எழுதிங்க. The notice shall be given by the magistrate to the protection officer. ரெஸ்பாண்டன்ட் இல்ல மேடம், ப்ரொடக்ஷன் ஆபீசர் அனுப்பணும். எழுதிங்க, ப்ரொடக்ஷன் ஆபீசர். புரியுதா? சரி, ஓகே. இப்போ என்ன, நம்ம 13ல ஒட்டு முடிச்சிருக்கிறோம். ஓகேவா? ரெண்டே கொஸ்டின் பார்த்தலாமா? ரெண்டே கொஸ்டின் மட்டும் பார்த்தலாம். எஸ். Who shall serve the notice to respondent and within how many days? இப்போ அவங்க ப்ரொடக்ஷன் ஆபீசருக்கு அனுப்பிட்டாங்க, அப்ப ரெஸ்பாண்டன்ட் போய் சார்னால அவன் தானே வரணும். அப்ப அந்த ரெஸ்பாண்டன்ட்டுக்கு எப்படி அவர்களே இல்ல how many days, எத்தனை நாட்களுக்குள்ளாக அந்த நோட்டீஸனை அந்த எதிர்மனுதாரருக்கு, அந்த கணவருக்கோ கணவருடைய உறவிற்கு அனுப்புதல் வேண்டும்? சொல்லுங்க மேடம். 13 சப்ஜெக்ட் 1 மேக்ஸிமம் 2 டேஸா? சூப்பர் மேடம். வித் இன் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 2 டேஸ். சூப்பர், அருமை அருமை. அல்லது மேக்ஸிமம், அதாவது அதிகபட்சம் 2 நாட்களுக்குள்ளாக, அல்லது ஃபர்தர் ரீசனபிள் டைம் எழுதிங்க. ஃபர்தர் ரீசனபிள் டைம், நியாயமான ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருந்தால் எங்க the magistrate as may be allowed by the magistrate from the date of its receipt. ஓகேவா? சரி, கடைசி கேள்வி. இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. What will be the proof that such notice is served upon the respondent? இது செக்ஷன் 13ல சப்ஜெக்ட் 2க்கான கேள்வி. இப்போ நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டாங்க யாருக்கு? ரெஸ்பாண்டன்ட்டுக்கு என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துதல், எவ்வாறு தெரிந்து கொள்வது, எப்படி தெரிஞ்சது? சார் நான் பண்ணிட்டேன் சார், நோட்டீஸ் வரலையேமா, நீங்க ரெஸ்பாண்டன்ட் வரலையே சார், நான் நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிவிப்பை நான் வந்து அவர்களுக்கு வழங்கி விட்டப்பட்டது எவ்வாறு நிரூபிப்பது? எப்படி வந்து சொன்னா எழுதிங்க. ஆன்சர் இஸ் a declaration of service is notice made by the production officer. Such form, அத்தகைய படிவங்களில் as may be prescribed shall be the proof that such notice served. இல்ல அந்த ஃபார்ம் இருக்குல்ல, இப்படிதான் அந்த நோட்டீஸ் இருக்க வேண்டும் என்ற அந்த படிவத்தில் இருக்கிறது, அந்த வடிவத்தில் இருக்கிறது பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட இந்த ஆக்டின் படி என்றால் இப்படி இருக்கின்ற ஒரு காப்பி இருக்கின்ற போது அதுதான் ப்ரூஃப். அது ரெஸ்பாண்டன்ட் வழங்கி விட்டதாக ப்ரூஃப். அண்ட் ஆன் எனி அதர் பர்சன் as directed by the magistrate. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது மேஜிஸ்ட்ரேட் இல்லாத நபர் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது, இதுதான் ப்ரூஃபே தவிர. ஏன்னா பார்த்தேன் ஒரு ஃபார்ம் இருக்குது, ஆமாங்க இது நோட்டீஸ் சர்வ் பண்ணிருக்குது ரெஸ்பாண்டன்ட்டுக்கு, ஆமா இந்த டிவி ஆக்ட் இருக்கிற ஃபார்ம் படிவ இருக்குது, இதுதான் குறித்துரைக்கப்படுது அப்படின்னு இருந்தா போதும். அன்லஸ் the contrary is proved அப்படின்னா அர்த்தம். அன்லஸ் the contrary is provedனா அர்த்தம் இவ்வாறு இந்த அறிவிப்பானது வழங்கப்படவில்லை என்று நிரூபிக்கின்ற போது, நிரூபிக்கின்றதான் இல்லைங்க அதை பாருங்க, அதாவது இந்த அறிவிப்பானது எதிர்மனுதாரருக்கு வழங்கவே படவில்லை என்று நிரூபித்தால் தவிர, அன்லஸ் the contrary is proved, அப்படி நிரூபிக்கப்படவில்லை என்றால் இவ்வாறாக அந்த அறிவிப்பானது ரெஸ்பாண்டன்ட்டுக்கு வழங்கி விட்டப்பட்டதாக அது, அதாவது குறிப்பாக நிறுவனமாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லுதான் இந்த பிரிவு. அதே பாத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்டா, acknowledgement not madam not necessary, acknowledgement not necessary, declaration of a production officer is more than enough, acknowledgement not necessary. அவர் டிக்ளேர் பண்றாருல, என்ன சொல்றாங்க, டிக்ளரேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் வழங்கிட்டு பாருங்க, ரெஸ்பாண்டன்ட் வழங்கிட்டு இங்க சச் ஃபார்ம் ஆஸ் பிரிஸ்கிரைப்ட் சொல்லிட்டாங்கல்ல. டிவி ஆக்ட்ல இத்தகைய
அந்த படிவத்தில் குறித்துரைப்பட்ட மாதிரி நான் பண்ணி அனுப்பிட்டேன்னு சொன்னாங்க. அதான் நோ தேர் இஸ் நோ நெசசிட்டி ஃபார் அக்னாலஜ்மெண்ட் என்று கூறி இன்று என்ன பார்த்துக்கிறோம், நம்ம 8ல இருந்து 13 வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேவா? ஒரு மணத்துல எஸ் மீதி இருக்கின்ற பிரிவுகளை அடுத்து வருகின்ற செவ்வாய் வேளன் 6:30 7:30 அடுத்து செவ்வாய் வகுப்பில் நாம் தொடர்வோம் என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமை காத்து என் வகுப்பை, அதுவும் என் வகுப்பை பொறுமை காத்து அமர்ந்திருந்து கவனித்த வருங்கால நீதிபதியாக உங்கள் அனைவருக்கும் நீங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வரா லா அகாடமி இலவச சட்டப்பயிற்சி வகுப்பின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதற்கு முன்னால, யாரெல்லாம் நீதிபதி கண்டிப்பா ஆக வேண்டும் என்று சொல்றீங்களோ, நான் சொல்றதை இன்னைக்கு சொல்றது மட்டும் இன்னிலிருந்து கடைபிடிங்க, கண்டிப்பா ஆகிடுங்க. ஈட்டியல் தானே யார் அவன்? ஈட்டியல் ஒரு கோல்டு மெடல் வாங்க ஒலிம்பிக்ல யார் சொல்லுங்க? அவங்ககிட்ட கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? இந்த கோல்டு மெடல் வாங்கினீங்களே இதனுடைய நீரஜ் சோப்ரா, சூப்பர் மேடம், தேங்க்யூ. தர்ஷினி மேடம், எஸ் எஸ் நீரஜ் சோப்ரா, அவங்ககிட்ட கேக்குறாங்க உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் கேட்டேன். அவன் கதெல்லாம் சொல்லல, எனக்கு மென்டார்னு சொல்லல, நான் உழைச்சன்னு சொல்லல, எதையுமே சொல்லல. ஒரே 2 வேர்டு தான் எழுதிங்க, 2 வேர்டு எழுதிங்க. இதுதான் எல்லாருக்கும் சொல்றது நான். 100% டெடிகேஷன். 100% 100 2 வார்த்தை சொன்னா அதை யாரு நீங்க கடைபிடிக்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் நீதிபதியாவது உறுதி என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.